மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பிறகு 10 நாட்கள் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது? மிக முக்கியமாக குடும்பத்தை விட்டு பிரிய போகும் ஒரு உறவு, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க. அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கணும். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், களத்திர ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சனி பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நிச்சயமாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. பெரிய முதலீடு போட்டு மிக பெரும் அளவிலான லாபத்தையும் பார்க்கலாம். யார் எது சொன்னாலும் அப்படியே செய்வதை விட்டுடுங்க. யோசித்து முடிவெடுங்க. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான பலன்களை பார்ப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் நிலை, இதுதான் மிக மிக முக்கியம். குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலை உண்டாக போகின்றது. உங்களை மதிக்க போகிறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. குடும்ப ரீதியாக கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் அடியோடு அகன்றிடும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. சாதகமான பலன்கள் உண்டாக போகின்றது. அடுத்ததாக உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. சிறப்பான உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதற்கடுத்து கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. அதாவது இது நாள் வரைக்கும் வட்டி கொடுத்து மீள முடியாமல் இருந்த உங்களுக்கு அரசாங்க ரீதியிலேயோ அல்லது 3ஆம் நபரின் உதவியிலேயோ கடன் தொல்லைகள் அடைபடும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கப் போகின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் இரவு நேர பயணங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இது இருக்கும். மிக முக்கியமாக குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உறவினர்கள் கிட்டையும், அதன் பிறகு உங்களுடைய தாய் தந்தை வழி உறவினர்கள் கிட்டையும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா குடும்ப உறவுகளுக்குள்ளார பிரச்சனை நிச்சயம் ஏற்பட்டு பெரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. ஆகையால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பேசக்கூடாது. அப்படி இருந்தாலே இந்த பிரச்சனைகளை நிச்சயம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடலாம்.